அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். ஆனால் இன்றைக்கி உலக செய்திகள் இல்லை, ரொம்ப ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி. புடின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் தொலைபேசியில் உரையாடின ஒரு தகவல். ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் நான் முடிவு கொண்டு வரதான் என்னுடைய பிரதான வேலையாக இருக்க போகிறதுன்னு ட்ரம்ப் தரப்பில் ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காங்க. புடின் தரப்புலையும் உறுதியளிச்சிருக்காங்க. அப்போ ஜெலன்ஸ்கியோட ரோல் என்ன, ஐரோப்பாவுடைய ரோல் என்ன, அவங்க 2 பேரும் டம்மி ஆக்கியிருக்காங்களா, அடுத்தடுத்த வந்த அறிவிப்புகள், அங்கே முனிஸில் போயிட்டு அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி வந்து பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராய போகிறோம். ஆனால் புடின் அவர்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. டீட்டெயிலாக பேசிடலாமா? வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இன்று அதிகாலையில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி என்னவென்றால், ட்ரம்ப் அவர்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ் தளத்தில் இந்த பதிவு வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த பதிவு பார்க்க போகிறதுக்கு முன்பு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் புடின்கிட்ட ரொம்ப நேரம் பேசினேன். கிட்டத்தட்ட இந்த கான்வர்சேஷன் வந்து 1.5 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. அந்த 1.5 மணி நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தையில் அவர் ஈடுபட தயாராக இருக்கார் அப்படின்றத என்கிட்ட மனப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார் அப்படின்றத சொன்னார். சரி, இப்போ அந்த எக்ஸ்தல பதிவை பார்த்துடலாம். இந்த எக்ஸ்பல பதிவில் உக்ரைன் பற்றி டிஸ்கஷனும், அப்புறம் மிடில் ஈஸ்ட்டு, எனர்ஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு, த பவர் ஆஃப் டாலர், வேரியஸ் சப்ஜெக்ட், இதை பற்றிலாம் நாங்கள் பேசிக்கிட்டோம்னாங்க. அதில் பவர் ஆஃப் டாலர் அப்படின்ற மேலே இருக்குல்ல, அதை மட்டும் உங்கள் மனசு சிறுமூலைக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. நான் கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா அதில் ஒரு வகையில் ட்ரம்ப் ஆதாயம் அடைகிறார் அப்படின்றத நான் சொல்ல வரேன். நான் 2 நாடுகளுக்குள்ள ஒத்துழைப்பு, குறிப்பாக கிரேட் ஹிஸ்ட்ரி வேர்ல்டு வார் 2ல் 2 நாடுகளும் இணைந்து பணியாற்றியதும் வெற்றி பெற்றதையும் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டோம். ரஷ்யா வந்து லாட் ஆஃப் டென்ஸ் ஆஃப் மில்லியன் ஆஃப் பீப்புள், நிறைய பேர் வந்து இழந்திருக்காங்க. இதுக்கப்புறமும் நான் இழக்க விரும்பலை அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தேன். அதனால் 2 நேஷனையும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது, நம்ம 2 பேரும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு தருணம் இது, ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அண்ட் அக்ரீடு, 2 பேரும் ஒத்துக்கணும். ரஷ்யா உக்ரைன் போரில் ஈஸியாக போர் முடிவு கொண்டு வரணுன்றதுலாம் சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் புடின் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாராம். கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறேன், அமைதி ஏற்படுவதற்கான நெகோசியேஷனில் நான் எல்லாத்தையும் ஈடுபடுறேன்ற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கிறார். நான் ஒரு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த அண்டர்லைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த யார் ஒரு அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார் அப்படின்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள், டைரக்டர் ஆஃப் த சிஐஏ ஜான் ராட்டிஃபில், அப்புறம் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மைக்கேல் வால்டஸ், அம்பாசிடர் அண்ட் ஸ்பெஷல் என்வி ஆஃப் ஸ்டீவ் விக்ஸாஃப், இவங்கள தான் நான் நெகோசியேஷன் டீமுக்கு உட்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதில் ஒரு நேம் அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. அது என்ன நேம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறேன். அப்புறம் நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன், இதை சக்ஸஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு நிறைய விஷயங்கள் அப்புறம் பேசினார். அதுக்கப்புறம் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்கள் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தகவலை உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தையில் கெலாக் அவர்களை தான் ஒரு முதன்மை நபராக நியமித்து 100 நாளைக்குள்ளார அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஞாபகம் இருக்குது தானே? நான் கூட உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, கெலாக் அவர்களோட டாட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க டாட்டர் தான் உக்ரைனில் முன்களத்தில் சரி மற்ற எல்லா இடத்துலையும் ஒரு மிஷன், அதாவது ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி மருந்து மீதியெல்லாம் கொண்டு செல்றதில் ஒரு முதன்மை பணியாக உக்ரைனுக்குள்ளே செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால் ஆதாயம் அடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க உக்ரைன் சார்பாக இருக்கும்போது இது அவ்வளோ சீக்கிரம் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துடுவாரா அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருந்தது. மனுஷன் அவர் என்ன பண்ணுறாரு, தள்ளி வச்சார். கொஞ்சம் உழம்பப்பா, ஏன்னா இந்த ஒரு வாரத்தில் இவரை நியமித்ததுக்கப்புறம் அங்கே நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஐரோப்பா நிறைய டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஐரோப்பா தொடர்ந்து ஆயுதங்கள் கொடுக்கறது, அடுத்தடுத்து தாக்குதலை நிகழ்த்துறது, எண்ணெய் கிணறுகள் மேல் தாக்கல் நடத்துறது, இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் என்னெல்லாம் சீர்குலைக்க முடியுமோ அது எல்லாமே முன்னெடுத்து நடத்திட்டு இருந்தாங்க ஐரோப்பா. அதனால் இவர் வந்து கொஞ்சம் அமைதி பேச்சுவார்த்தைன்ற பேரில் உள்ளே போயிட்டு கொஞ்சம் குதர்க்கமான வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்றதுல ட்ரம்ப் அவர்கள் புரிஞ்சிக்கிட்டாரா அப்படின்றதுல நான் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது. அதனால் அவரோட பேர் ஆக்சுவலாக மெயினே அவர் தான், கெலாக் அவர்கள் தான் மெயினாக போட வேண்டியது. பட் அவர் தூக்கிட்டார் அப்படின்னும் போது இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ரொம்ப பிரதானமாக இருக்காங்கன்றதுல தெரியுது. சரி, அவர் வெளியிட்ட, அதாவது எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட அந்த பதிவுக்கு அப்புறம் ஜெலன்ஸ்கி தரப்பில் மூஞ்சி சின்னதாகிடுச்சு. அதனால் ஜெலன்ஸ்கியே வாலண்டரியாக வந்து என்ன சொன்னார்னா, நான் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட பேசினேன். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வரைக்கும்
வெள்ளை மாளிகை தரப்பில் சொல்லலை, எப்போ சொன்னாங்கன்றதை சொல்கிறேன். ஆனால் ஜெலன்ஸ்கி வந்து நானாக ஓடி வரேன், ஓடி வந்து என்னை வந்து நான் ட்ரம்ப்புக்கிட்ட ரொம்ப நேரம் பேசினேன், அந்த பேசினதில் அமைதி ஏற்படுவதற்கு புட்டினுக்கு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ஒத்துக்க வச்சதில் நன்றி தெய்வமே நன்றி, இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இரண்டாவது என்னென்னா, இங்கே உக்ரைனுக்கான அமைதியும் ஸ்டெபிலிட்டியும் மீதி மற்ற பிராந்தியம் அது இதெல்லாம் ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசுவாங்களா, அரசியல்வாதிகளுக்கு என்ன தகுந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான சொவினாலிட்டி இதெல்லாம் பாதுகாப்பதற்காக உறுதியளித்திருக்கிறார் அவனு மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இது என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, என்னையும் அவர் விடலை, அவர் வந்து ஹோலில் தான் வச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு முன்கூட்டியே சொல்ல வர்றார். சரி, ஜெலன்ஸ்கியோட வார்த்தைப்படியே எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறாரு, செய்தியாளர்களை சந்திக்கிறார். ஆனால் முன்ன எக்ஸ்தலத்தில் நான் புடின் அவர்களை மீட் பண்ண போகிறேன்னா போகலையா அதெல்லாம் எதுவுமே சொல்ல. இப்போ செய்தியாளர்கள் சந்திக்கும் போது ஒரு கேள்வி, நீங்கள் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறீங்களா, உக்ரைன் மெம்பரையும் 2 பேர்த்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ஃபீஸ் ப்ராசஸை கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ட்ரம்ப்கிட்ட. அதற்கு இன்ட்ரெஸ்டிங் கொஷின் அப்படின்னு போட்டு ரொம்ப நல்ல ஒரு கேள்வி தான், நான் அமைதி ஏற்படுத்த போகிறேன், இது இந்த வார் வந்து முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த கேள்வியை அவாய்ட் பண்ண விரும்புகிறார். அவாய்ட் பண்ண விரும்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அடுத்து இன்னொரு ஒரு பதில் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு யுத்தத்திற்காக, அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய நிலங்களை குறிப்பாக அந்த மின்ஸ்க் ஒப்பந்தத்தின்படி ரஷ்யாவுக்கு சொந்தமான அந்த நிலங்கள் இல்லை எந்த நிலங்களை அவங்க கைப்பற்றினார்களோ அதற்காக நிறைய வீரர்களை இழந்திருக்கிறாங்க, அதனால் மறுபடியும் அதை உக்ரைனிடம் ஒப்படைக்க முடியாது. முடிச்சிட்டாரா? ஒரே வார்த்தையில் இது வந்து முழுக்க முழுக்க உக்ரைனுக்கும் சரி ஐரோப்பாவுக்கும் சரி டோட்டலி டிஸப்பாயிண்டட், ரொம்ப ஒரு மனவேதனைக்கு வெறுத்து போன ஒரு டைலாக்காக இருக்கும் இது கேள்விப்பட்ட உடனே. ஏன்னா அவங்க ரஷ்யா பிடிக்கப்பட்ட சொத்துக்கள் ரஷ்யாவுக்கே அளிக்கப்படும், அதனால் குருக்ஸ் ரீஜியனில் இருக்கிறதையும் வெளியேற சொல்கிறாரு. இதை வந்து புரிஞ்சிக்கலாம். அப்போ 2 தரப்பு நெகோசியேஷனாக. சரி, இன்னொரு வார்த்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, புடின் அவர்கள் வந்து இதுக்கு முன்னே ஏன் அவர் அமைதி ஏற்படுத்தலைன்னா, நான் பைடன் இருக்கிற வரைக்கும் அமைதி ஏற்படுத்தக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன், அந்த அமைதி உங்கள் பைடன்கிட்ட இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன்னாரு. அதாவது இந்த வாரம் ஆரம்பித்ததுலேருந்து முழுக்க முழுக்க பின்புலமாக இருந்த இயக்கி இந்த அளவுக்கு பெருசாக கொண்டு வந்ததே பைடன் தான் அப்படின்றத ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க. ஸோ இந்த பேட்டியில் இருக்கக்கூடிய அம்சங்களை நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம், நம்ம இந்த பக்கம் ஐரோப்பாவையும் உக்ரைனையும் கொஞ்சம் தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி இருங்கன்ற மாதிரி தான் அவரோட டைலாக் நம்மளுக்கு தெரியுது இல்லையா. புடின் அவர்களை மீட் பண்ண போகிறீங்களா அப்படின்னா, நிச்சயம் நான் சந்திக்க போகிறேன், அவரும் இங்கே வர்றது விருப்பம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் எங்களோட சந்திப்பு சவுதி அரேபியாவில் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது, கூடிய விரைவில் அதை நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன், சவுதியில் போயிட்டு மீட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு இவர் தான் சந்திக்க போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்குள்ளே ஜெலன்ஸ்கி என்னை எப்படியாவது முதல்ல சந்திச்சிருக்குன்னு தொடர்ந்து அவர் கேட்டேக்கிறார். அவராக நான் அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்ட்டு கேட்டேக்கிறார். இன்னும் அமெரிக்கா அப்பாயின்மெண்ட் கொடுக்காமே இருக்காங்க. அவர் கொண்டு வந்து உள்ள அப்பாயின்மெண்ட் பேசிட்டு வராங்களா இல்லை தள்ளி கொண்டு போய் அந்த பக்கம் நிறுத்துகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் இன்னொரு டைலாக் வந்து ஜெலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்போசிட்டாங்க. என்னென்னா, எலெக்ஷன் நடத்தியே தீரணுன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டார் எங்கே உக்ரைனுக்குள்ளார. இதுக்கப்புறமும் அமைதி இன்னும் ரொம்ப ஸ்டெபிலிட்டியான ஒரு அமைதி ஏற்படணும் அப்படின்னா அங்கே எலெக்ஷன் நடக்கட்டும், எலெக்ஷன் நடந்து வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். இந்த வார்த்தை கேட்டு தான் அங்கே பக்கம் கொஞ்சம் அந்த மாதிரி வந்து போயிருப்பான்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வந்து சும்மா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஜெலன்ஸ்கி என்ன சொன்னாருன்னா, எலெக்ஷன் நடத்த மாட்டேன், எங்கள் மக்களே வேண்டான்றாங்க, ஏன்னா இப்போ போர் சூழலில் எதற்கு எலெக்ஷன் நாங்கள் நடத்த போகிறதில்லன்னு நேற்று தான் சொன்னாங்க. ஆனால் இன்று ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, எலெக்ஷன் நடத்தியே தீரணும், உக்ரைனில் முதல்ல அதை நடத்த சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான உத்தரவு இன்னைக்கு காலையில் சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாம் ஒருங்கிணைந்து நம்மளுக்கு என்ன க்ளூ கிடைக்குதுன்றதில் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ பீட்டர் எக்ஸத் அவர்கள் வந்து பேசுகிறாங்க, அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி. அவர் சொன்ன ஒரு டைலாக் தான் இன்னும் ஐரோப்பாவையும் உக்ரைனுக்கும் ரொம்ப ஒரு மனவேதனைக்கு உட்படுத்திருக்கும். நேட்டோ மெம்பர்ஷிப்பில் உக்ரைன் இணைவதற்கு வாய்ப்புகளே இல்லை, அது கனவுல கூட நினச்சி பார்த்துறாதீங்கன்ட்டாங்க. 2014 பார்டர் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அதை நீங்கள் இன்க்ளூடிங் 1991 வரைக்குமே அவர் சொல்கிறாரு, 2014 வரை முன்னாடி இருந்த என்ன ஒரு எல்லை பகுதியோ அதை அப்படியே ரஷ்யாக்கிட்ட கொடுத்துடுங்க, அதை உங்களால் மீட்டெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த அமைதி பேச்சுவார்த்தையில்
உறுதிப்படுத்துவதற்காக அமெரிக்காவுடைய வீரர்கள் உக்ரைனுடைய எல்லை பகுதியிலிருந்து பாதுகாக்க மாட்டார்கள். 2வது பாயிண்ட்டு, நேட்டோவுடைய வீரர்களும் எல்லை பகுதியிலிருந்து பாதுகாக்க மாட்டார்கள். 3வது பாயிண்ட்டு, வேண்டுமென்றால் ஐரோப்பா வீரர்களை நிறுத்தி கொள்ளுங்கள், அது உங்களோட தனிப்பட்ட விவகாரம். முடிச்சிட்டாரா? ஒட்டுமொத்தமாக முடிச்சிட்டாரா? இந்த அக்ரிமெண்ட்டு மின்ஸ்க் 3.0வா அப்படின்னா மின்ஸ்க் ஒப்பந்தத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய ட்ரூப்பை அங்கே நிறுத்துறதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி என்னவென்றால், ஆறுதலான செய்தி நம்ம சொல்ல வரல, ஃபைனலாக ரஷ்யானுடைய எனர்ஜி ப்ரைஸை லோயர் பண்ணுறதுலையும் மற்றபடி அவங்க மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை தொடருவதும், அது வேணா ஆன் த டேபிளில் வந்து இருக்குது. பொருளாதார தடைகள் தொடரும், அவங்க கிட்ட வாங்குகிற ஆயுள்களுக்கான தடைகள் தொடரும், மீதி அனைத்தும் எங்கள் டேபிளில் இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா, நாளைக்கு ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு சில நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அந்த தடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, பிரிக்ஸ் கூட்டமைப்பு, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இவங்களாம் தனி நாணயங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூட்டத்தை அந்த பக்கம் பண்ணும்போது இந்த பக்கம் லைட்டாக ஸ்க்ரூவை டைட் பண்ணுவாங்க பொருளாதார தடையில். அதாவது அமெரிக்காவுக்கு தேவையான விவகாரத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு மற்ற விவகாரங்களை தள்ளி விட்டு விட்டார்கள். இதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு வார்த்தையை ஒன்று அண்டர்லைன் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, டாலர், அதாவது டாலரை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா? அதற்கும் இதற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் இது இப்படியே விட்டோம் அப்படின்னா டாலருக்கு மாற்று நடவடிக்கையில் ரொம்ப தெளிவாக அழுத்தம் திருத்தமாக இறங்கிடுவாங்க. இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவங்களுடைய குடிமையை மட்டும் நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஆனால் அதற்காக பெரும் பாடுபட்டது யார்? ஐரோப்பாவும் உக்ரைனும். இப்போ ஐரோப்பாவுக்கு என்ன பெரிய ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டுவிடக்கூடாது, தொடர்ந்து நம்ம ஆயுதங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு யூகே மட்டும் தனிப்பட்ட முறையில் போயிட்டு 100 வருஷம் அக்ரிமெண்ட் போடுறாங்க. எத்தனை வருஷம்? 100 வருஷம் செக்யூரிட்டி கேரண்டி. தொடர்ந்து உளவு தகவல்களை சேகரித்து கொடுப்பதற்கும், உக்ரைன் மண்ணை வளப்படுத்துவதற்கும், உக்ரைன் தன் இடங்களை விட்டு கொடுக்கக்கூடாது, தாக்கு என்று தாக்குவதற்காக புலிகேசி டீமெல்லாம் ரெடி பண்ணி பெரிய தகவலெல்லாம் கொடுத்துருந்தாங்க யூகே. இப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி. 2வது என்ன அப்படின்னா, நேட்டோ வந்து ஆசையை காட்டி உக்ரைன்கிட்ட வாங்க வந்து இணையுங்க, கண்டிப்பாக உங்கள் நாடு வந்து பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு இந்த ஒரு டைலாக்கை இந்த 6ல் 2022 எடுத்திருந்தாருன்னா அந்த இடமும் போயிருக்காது, இந்த போரும் நிகழ்ந்திருக்காது, இத்தனை உயிர்களும் நிகழ்ந்திருக்காது, இவ்வளோ பொருளாதார சேதாரங்களும் நடந்திருக்காது. இப்போ என்ன வந்து ஜெலன்ஸ்கி இப்போ சாதிச்சிட்டாரு, அந்த பகுதியை ரஷ்யாவுக்கு கொடுத்தே தீரணுன்ட்டாங்க. கிரிமியாவை மீட்காமல் நாங்கள் வந்து இந்த போரை பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஜெலன்ஸ்கி எங்கே? 3வது பேச்சுவார்த்தை அப்படின்னும் போது எங்களையும் கூப்பிட்டு இணைத்து பேச்சுவார்த்தையில் உட்கார வைக்க வேண்டும்ன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஐரோப்பாவும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப்போட நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது ஐரோப்பாவை ஒரு சின்ன இது கூட கண்டுக்கல, அப்படி தள்ளி போங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரே ஒரு வார்த்தை, தேவைப்பட்டால் உங்களுடைய வீரர்களை, யார்? ஐரோப்பா கூட்டணியினுடைய வீரர்களை அங்கே எல்லை களத்தில் நின்று நீங்கள் காப்பாற்றி கொள்ளுங்கள், அதை பற்றி எங்களுக்கு அக்கறை கிடையாது, கவலையும் கிடையாது, நீங்கள் வேணால் போய் பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கப்புறம் அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு ஸ்ட்ராங் பண்ணுறோம், இதுக்கப்புறம் போர் நிகழாத வண்ணம் நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க. அதற்கு தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அமைதி ஒப்பந்தம் முடிஞ்சவொடனே எலெக்ஷன் நடத்துங்கன்றாங்க. உக்ரைனுக்குள்ளார எலெக்ஷன் நடத்தினாவே அவங்க தோற்றுருவாருன்ற அடிப்படையில் சொல்கிறாங்களா? ஏன்னா ஒருவேளை தலைவர்கள் மாறும்போது நிலைப்பாடுகள் மாறும் இல்லையா? அந்த நிலைப்பாடு மாறுறதுனால கூட இருக்கலாம் இல்லையா? இப்போ பைடன் அவர்களோட நிலைப்பாடும் ட்ரம்ப் அவரோட நிலைப்பாடும் டோட்டலாக வேறு மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி தான் ஜெலன்ஸ்கி தோத்தாவே இந்த போர் நின்று போயிடும், இதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றதில் அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் நேற்று மின்ஸ்க்னே வருது பாருங்கள், இந்த முனிச் மீட்டிங் நடந்தது இல்லையா, செக்யூரிட்டி மீட்டிங்கில், அது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நிறைய வித்தியாசங்க. போன வருஷம் வந்து அப்படியே இந்த உலகம் உருண்டையில் ஜியோ பாலிட்டிக்ஸில் என்ன ஒரு சேஞ்சஸ் பாருங்கள். இவங்களுடைய ஆர்ப்பாட்டமும்
அல்சாட்டமும் கொஞ்சம் கொஞ்சம் கூட குறையல இந்த முனிஷ் மீட்டிங்கில் போன வருஷம் நடந்ததில். உக்ரைனை வந்து சேர்த்த போகிறேன் நேட்டோவில், இதுவோ இணைந்து விட்டது அப்படின்லாம் பயங்கரமான வசனம் விட்டு கடைசியில் இவங்களே அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ ரஷ்யா வந்து கேட்குறாங்க, நீங்கள் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்தல சம்மந்தப்பட்ட நாடு நாங்கள் இல்லாமல் நீங்கள் எப்படி அமைதி ஏற்படுத்த முடியும்? அந்த பேச்சுவார்த்தை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறீங்க நேட்டோ நாடுகளே, ஐரோப்பா நாடுகளே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டதற்கு எங்களால் அமைதி ஏற்படுத்த முடியும். அப்போ அவங்க சொன்ன டைலாக் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நாங்கள் ஆயுதங்கள் கொடுத்து ப்ரெஷரை கொடுத்து அடின்னு அடித்தாவே வலி தாங்க முடியாமல் நீங்கள் அமைதிக்கு வந்துடுவீங்க, அதுதான் எங்கள் அமைதிக்கான ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்டெல்லாம் அந்த தரப்பில் கொடுத்தாங்க. ஆனால் இதனால் இழந்தது யார்? உக்ரைனை விட ஐரோப்பா தான் அதிகமாக இழந்திருக்கிறது. ஏன்னா நம்ம நேற்று கூட பார்த்தோம், ஐரோப்பா நேற்று தான் அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளான லாட்வியா, லிதுவேனியா, எஸ்டோனியா இந்த 3 நாடுகளும் நாங்கள் இதுக்கப்புறம் ரஷ்யா கிட்டேருந்து பவர் ஜென்ரேட் வாங்க போகிறதில்ல, நாங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கன்னு சொன்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் விலையேற்றம் எவ்வளோ இருக்கிறது. இன்றைக்கி வாழ்க்கை செலவுகள் என்பது ஐரோப்பாவில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. எந்த தேர்தலுமே ஏற்கனவே ஜெயிச்சவங்களால் ஜெயிக்க முடியல, பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இவங்க போட்ட பொருளாதார தடையினால் இப்போ இங்கே என்ன சாதிச்சிட்டாங்க? அமெரிக்காவின் அடிமைகளாக மாறியது தான் மிச்சம் ஐரோப்பா. அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க? மொத்த குடிமையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஐரோப்பாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஐரோப்பான்ற பாருங்க அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அங்கே பொருளாதார தடைன்ற பேரில் அதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே காரியத்தை சாதிச்சது யாருன்னா அமெரிக்கா தாங்க. ஏன்னா இவங்க இப்போ அமெரிக்காவை மீறி மறுபடியும் ரஷ்யா பக்கமே போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ரொம்ப பப்பிசேமாயிடும், அது வேறு மாதிரி போயிடும். அதுக்கும் அவங்க தடைகளை வச்சு தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் நேற்று போலந்து வந்து சொல்லிட்டாங்க. ஐரோப்பானுடைய மிகப்பெரிய டிராபேக்கை என்னன்னா, நமக்குன்னு தனிப்பட்ட படை வீரர்கள் இல்லை, ஒருங்கிணைந்த ஐரோப்பா படை வீரர்கள்னு இல்லை, நம்ம அமெரிக்காவை சார்ந்து இருந்தது தான் நமதின் மிகப்பெரிய ஒரு தோல்வி. இனியாவது ஐரோப்பாவிற்கென்று தனி படைகளை உருவாக்க வேண்டும், இதுதான் நமது பிரதான கொள்கை அப்படின்னு நேற்று முனிஷ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அமெரிக்கா அதெல்லாம் கண்டுக்காது, போப்பா அதையும் வந்து சர்வசாதாரணமாக எங்கெங்கே கெடுக்கணுமோ அங்கெல்லாம் உள்ளே விட்டு ஆட்டையை கலைச்சிடுவாங்க. முன்பு சொன்ன டைலாக், அதாவது ஓல்ஃப் ஷால்ஸாக இருக்கட்டும், யார் ஜெர்மனியுடைய ஓல்ஃப் ஷால்ஸாக இருக்கட்டும், இந்த பக்கம் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன ஒருங்கிணைந்த தகவல்கள் கொடுத்தாங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்கக்கூடாத உக்ரைன், அடி என்று அடிக்க வேண்டும், புட்டின் அவர்கள் தோற்றே தீர்வார், நிச்சயம் அவர் தோற்றே தீர்வார்னு சொன்ன அதே டைலாக் இன்றைக்கி எதுவுமே சொல்ல. நேற்று அதிசயமாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த போர் நிறுத்தம் வந்து நிச்சயம் நம்மளுக்கு தேவை, அமைதி ஒப்பந்தம் ஏற்பட வேணும், ஆனால் 2 நாட்டினுடைய மதிப்புகளையும் நம்ம மதிக்க வேண்டுமா சொன்னாங்க. ட்ரம்ப்போட அறிவிப்பில் அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல, அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியோட அறிவிப்புலையும் எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி. உக்ரைனை முழுமையாக அவங்க கண்டுக்கவே இல்லை. ஜெலன்ஸ்கியை வந்து ஒரு சும்மா லைட்டாக பேச்சுவார்த்தைக்காக அழைத்திருக்கிறாங்க. அமெரிக்கா நீ தயார், நீ இல்லைனாலும் நாங்கள் தயார்படுத்திடுவோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த நெருக்கடிகள். அப்போ சின்ன நாடுகள்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, மற்ற நாடு சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற பேரில் பெரிய ஆளை எழுத்தோம் அப்படின்னா திடீர்னு திரும்பி பார்க்கும்போது அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னா நம்ம இருக்கிறதும் இழந்து போயிடும். அதனால் சாதுரியமாக என்ன பொழப்பு ஓட்ட முடியுமோ அதை ஓட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அது எல்லா நாடுகளும் ஜியோ பாலிட்டிக்ஸில் அதுதான் கரெக்டுமே கூட. ஏன்னா நம்ம தகுதிக்கு மீறி நம்ம எதிர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது எல்லா வளரும் ஜென்ரேஷனுக்கும் சரி, நீ வருங்காலத்துலையும் சரி, ஜெலன்ஸ்கியும் சரி, உக்ரைனும் மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக அமையன்னு நினைக்கிறேன் நான். வருகின்ற பேச்சுவார்த்தையை பொறுத்து அந்த பேச்சுவார்த்தையில் என்னெல்லாம் நடக்க போகுது வந்து பார்க்கலாம். ஆனால் இதனால் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு நம்ம இந்த வீடியோ பதிவு முடிக்கலாம். ஏன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்போட வெற்றி இந்த பேச்சுவார்த்தையிலேயும் அடங்கியிருக்கிறது. அது நாளைக்கு எப்படியெல்லாம் ட்ரைட் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு போக போக தெரியும். ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. எல்லா பொருளாதார தடையும் டைட் பண்ணிவிட்டு போர் நிறுத்தத்தை மட்டும் கொண்டு வந்துடுவாங்க. மீதி எல்லாமே அவங்க குடிமைப்படி கையில் வச்சுருப்பாங்க. பொருளாதார தடைகளை இன்னும் அதிகம் பண்ணுவாங்க.
ரஷ்யா வளர்ந்து விடக்கூடாது, ரஷ்யாவை சார்ந்த சீனா வளர்ந்து விடக்கூடாது என்பதில் அமெரிக்கா தெளிவாக இருப்பாங்க. அதனால் அந்த தடைகளை மட்டும் ஹோல்டு பண்ணுவாங்க. இப்போயாவது ஐரோப்பா விழித்து கொண்டு அந்த தடைகளை மீறி இல்லை நாங்கள் ரஷ்யா கிட்ட வாங்குகிறோம் அது மாதிரி சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு இன்னும் ரிஸ்க்காக அமைஞ்சிரும். இருக்கவே இருக்குது வரி போட்டு தள்ளு ஒரு 25% வரின்னா அது எல்லாத்துக்கும் டேஞ்சர் ஆகிடும். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு என்ற பதிவோடு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நம்ம டீட்டெயிலாக பேசிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கே சேனல். நன்றி, வணக்கம்.